ஹலோ. இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் என்னென்ன வெப் சீரிஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு இந்த வாரம் ஓடிடியில் பார்க்கலாம். தமிழில் என்னென்ன படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு சப்தம் அப்படின்னு அறிவழகன் டைரக்ஷனில் ஆதி ஆக்டிங்கில் வந்துட்டு ஒரு 1 இயருக்கு பிஃபோர் வந்து ரிலீஸ் ஆன ஒரு படம். இது ரொம்ப லேட்டாக இப்போ தான் வந்துட்டு ZEE5ல் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ இது ஒரு படம். அடுத்து பார்த்திங்கன்னா மாயபிம்பம் அப்படின்னு ஒரு படம் வந்துட்டு சன் நெக்ஸ்ட்டில் வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 2 படங்கள் தான் தமிழில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிற படங்கள். இந்த வாரம் நிறைய படங்கள் வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வலது வஸ்தே கல்லான் அப்படின்னு ஒன்று வந்துட்டு மனோரமா மேக்ஸ்லையும், கிறிஸ்டினா அப்படின்னு ஒன்று அகெயின் இதுவும் மனோரமா மேக்ஸ்லையும், மஸ்திக்ஷா மரணம் அப்படின்னு ஒன்று நெட்ஃப்ளிக்ஸ்லையும், சந்திரனும் போலீஸும் கடைசியாக ஒரு 4வது படம் இதுவும் வந்துட்டு மனோரமா மேக்ஸ்லையும் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்து ஹிந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் வந்துட்டு ஒரு 3 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மர்தானி 3 அப்படின்னு வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லையும், துர்லா பிரசாத் கி துர்ஸ்ரீ ஷாடி அப்படின்னு ஒரு பெரிய நீளம் ஒரு படம் வந்துட்டு ஹாட் ஸ்டார்லையும், ஓ ரோமியோ படம் வந்துட்டு ப்ரைமில் ரெண்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. தெலுங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 2 படம் தான் ரிலீஸ் ஆகுது. மா நன்னா கதா அப்படின்னு ஒரு படம் ETV வின்லையும், நவாப்ஸ் கஃபே அப்படின்னு ஒரு படம் ப்ரைம்லையும் ரிலீஸ் ஆகுது. இவ்வளோ தான் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள். அதுக்கப்புறம் ஓடிடியில் என்னென்ன வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாரம் 2 ரிலீஸ் ஆகுது. ஒன்று வந்து விஜய் சேதுபதி நடித்த முத்து என்கிற காட்டான் அப்படின்னு ஒன்று வந்துட்டு ஹாட் ஸ்டார்லையும், இது வந்து தமிழ் வெயிட் சீசன் 1 வந்துட்டு ப்ரைமில், இது வந்து ஹிந்தி வெப் சீரிஸு. இந்த 2 தான் வந்து ரிலீஸ் ஆகுது. இது போக ஆஸ் யூஷுவல் போலீஸும் ரெசார்ட்டு இதோட நெக்ஸ்ட்டு 4 எபிசோட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்தந்த இதில் ஆகாலையும் ஹாட் ஸ்டார்லையும் ரிலீஸ் ஆகுது. போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம் தாய்க்கிழவி இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடும் அப்படின்னு. ஆனால் இந்த வாரம் அது ரிலீஸ் ஆகலை. அது மோஸ்ட்லி வந்துட்டு தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். போன வாரம் நம்ம மஸ்ட்டு பிக் சொன்னோம் இல்லையா, இந்த வாரம் மஸ்ட்டு எலிமினேட் சொல்லலாமா, அதாவது நீங்கள் பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிற படம் வந்து போன வாரம் ரிலீஸ் ஆனதில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்களான்னு கூட தெரில. 2 படம், ஒன்று வந்துட்டு 4th ஃப்ளோர் அப்படின்னு ஆதி நடித்த படம் தமிழ் படமும், இன்னொன்று வந்து அமராவதிக்கு ஆவணம் அப்படின்னு ஒரு ஹாரர் படம் வந்துட்டு ஆகால ரிலீஸ் ஆச்சு, தெலுங்கு படம். இந்த 2 படமும் வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணால் உங்களோட ஹெல்த்துக்கும் உங்களோட டைமுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த வாரம் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க. அடுத்த வாரம் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு பல்காக ஒரு மூட்டையில் தூக்கிட்டு எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான். பை.